Hi friends, welcome to Classic Home Kitchen channel. நம்ம இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் 3 விதமான கொழுக்கட்டை எப்படி வீட்லயே செய்யலாம்னு பார்க்க போறோம். வாங்க फ्रेंड्स எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இதுக்காக நான் வந்து இன்ஸ்டன்ட் மாவு எதுவுமே யூஸ் பண்ணல. வீட்லயே அவேலபிளா இருக்க பச்சரிசி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது பாத்தீங்கன்னா 1 கப் பச்சரிசியை வந்து 1 ஹவருக்கு ஊற வச்சிருந்தேன். அதை வந்து தண்ணி இல்லாம எடுத்து வச்சிருக்கேங்க. இப்போ இதை வந்து ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டு பொடி பண்ணி எடுத்துக்க போறோம். இப்போ இந்த அரிசியை வந்து நல்லா நம்ம பொடி பண்ணிக்க போகிறோம். ஒரு 2 மினிட்ஸ்க்கு வந்து நல்லா பொடி பண்ணி ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. அதோட கார்னர்ஸில் வந்து அரிசி வந்து அங்கங்கே ஒட்டி இருக்கும். ஸோ வந்து இதை வந்து நல்லா இன்னொரு தடவை நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு எகெயின் ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா பொடி பண்ணிங்கன்னா ரொம்பவே ஃபைனான அரிசி மாவு நமக்கு வீட்டிலையே ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ அழகாக மாவு வந்து பொடிஞ்சிருக்குன்னு பாருங்கள். இப்போ வந்து இதை நம்ம சல்லடையில் வச்சு நல்லா சலிச்சு எடுத்துக்க போகிறோம். பூர்ண கொழுக்கட்டைக்கு நம்ம வந்து பேட்டர் ரெடி பண்ணுறப்ப அதில் வந்து கொஞ்சம் கூட திப்பியான அரிசி இருக்கக்கூடாது. ஸோ நல்லா சலிச்சு எடுத்துருக்கோங்க. இந்த ரிமைனிங் இருக்கிறத வந்து நம்ம பிடிக்கொழுக்கட்டைக்காக மாற்றி வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அரிசி மாவு ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம ஒரு இட்லி பானையில் இந்த மாதிரி ஒரு ஈர துணியை வச்சு அதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். இதை வந்து நம்ம ஒரு 10 மினிட்ஸ்க்கு வந்து மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணிக்க போகிறோம். இதில் வந்து இந்த தண்ணியும் சேர்க்க வேண்டியதில்லை. நம்ம ஈரமான அரிசியை தான் வந்து பொடி பண்ணோம், அதனால் அதிலே ஈரப்பதம் இருக்கும். இப்போ வந்து இது ஒரு 10 மினிட்ஸ் அவிச்சு எடுத்துக்கலாம். பிடி கொழுக்கட்டை செய்கிறதுக்காக நான் வந்து 1 கப் வெல்லத்தை வந்து பொடி பண்ணி வச்சுருந்தேன். அதோட 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இந்த டைமில் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க தேங்காயை சேர்த்துக்கிறேன். அண்ட் 1 கப் அளவுக்கு பொடி பண்ண மாவையும் சேர்த்துக்கிறேன். நம்ம வந்து பூர்ண கொழுக்கட்டைக்காக மாவு சளிச்சு எடுக்கிறப்ப அதில் ரிமைனிங் இருந்தது இல்லையா, அதை வந்து நான் ஒரு தடவை மிக்சியில் போட்டு ஓட்டி எடுத்திருக்கேன். எப்பயுமே பிடி கொழுக்கட்டைக்கு வந்து மாவு கொஞ்சம் தரியாக இருந்துச்சுன்னா தான் டேஸ்டியாக இருக்கும். ஒட்டாமல் வர்றதுக்காக நான் இதில் வந்து கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேன். இந்த மாவு வந்து நல்லா உருண்டு பேனில் ஒட்டாத அளவுக்கு நமக்கு வரணும். பார்த்திங்கன்னா வந்துருச்சு. இதுக்கு வந்து எனக்கு 5 மினிட்ஸ் எடுத்துக்கிச்சு. பார்க்குறப்ப உங்களுக்கு இந்த கரண்டியில் ஒட்டுற மாதிரி தெரியுது. ஆக்சுவலி மரங்கிறதுனால தான் அப்படி இருக்குது. இந்த மாதிரி விரலை வச்சு தொட்டு பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்து எதுவுமே கையில் ஒட்டலை. ஸோ வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுக்கலாம். இப்போ 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நம்ம மாவு வந்து நல்லா ஆறிடுச்சு. இந்த மாதிரி நல்லா ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணி பிடி கொழுக்கட்டையை வந்து பிடிச்சு எடுத்துக்கோங்க. விநாயகருக்கு எப்பயுமே வந்து எந்த கொழுக்கட்டை செஞ்சாலும் பிடி கொழுக்கட்டை தான் ரொம்ப விசேஷமானது. நீங்கள் மனசில் எதையாவது நினச்சிட்டு அது நடக்கணும் அப்படின்னு நீங்கள் பிடிச்சு வச்சிங்கன்னா கண்டிப்பாக அது நடக்கும்னு சொல்லுவாங்க பெரியவங்க. ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து பூர்ண கொழுக்கட்டை ரெடி பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட் அதுக்கான பூர்ணத்துக்காக 1 கப் அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன். அதை வந்து லைட்டாக நெய் சேர்த்து வதக்கிக்கிறோம். ஜஸ்ட்டு வாசத்துக்காக தான், நல்லா வதங்க வேண்டிய அவசியம் கிடையாது. போதும். இப்போ வந்து இதில் 3/4 கப் அளவுக்கு பொடி பண்ணி வச்சுருக்க வெல்லத்தை சேர்த்துக்கலாம். நீங்கள் இதுக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை வேணால் சேர்த்துக்கலாம். 1 கப் தேங்காய்க்கு 3/4 கப் வெல்லம் அப்படிங்கிற பக்குவத்துக்கு சேர்த்துக்கோங்க. ஜஸ்ட் வந்து இது மெல்ட்டாக ஆரம்பித்ததுமே வந்து அதில் ஏலக்காய் தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். போதும். இப்போ வந்து வெல்லம் நல்லா அந்த தேங்காயோட மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்மளோட பூர்ண கொழுக்கட்டைக்கான மேல் மாவு ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த மாவு நம்ம ஆட் பண்ணுறப்ப பவுடர் ஃபார்மில் இருந்தது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அங்கங்கே க்ரம்பிள்ஸாக ஓரளவுக்கு கெட்டியாக இருக்கும். இப்படி பிடிச்சிங்கன்னா வந்து பிடிக்கிற மாதிரி வரும் பாருங்கள். இப்போ வந்து இது சூடு ஆறுறதுக்குள்ளே கொஞ்சமாக ஹாட் வாட்டரில் உப்பு கலந்து வச்சுருக்கேன். அதை சேர்த்து பிணைஞ்சு எடுத்துக்கோங்க. நல்லா அழுத்தி பிணைஞ்சு சப்பாத்தி மாவு பதத்துக்கு அழகாக உருட்டி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக உருண்டு வந்துருச்சுன்னு. சூடாக இருக்கப்பவே பிணைஞ்சிங்கன்னா தான் வந்து உங்களுக்கு இது மாதிரி கிடைக்கும். இல்லைனா வந்து அங்கங்கே கெட்டி தட்ட ஆரம்பிச்சிடும். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து இது ஒரு பவுலில் போட்டு மேலே ஈர துணியை வச்சு மூடி வச்சுக்கோங்க.
அப்போ தான் வந்து மாவு சாஃப்டாகவே இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நீங்கள் கொழுக்கட்டை செய்ய ஆரம்பிச்சிடலாம். உங்களுக்கு எந்த சைஸ்க்கு வேணுமோ அந்த சைஸ்க்கு பால்ஸாக உருட்டி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டே வந்து உருட்டி வச்சிடாதீங்க, அப்பப்போ உருட்டி செய்யுங்க. பாருங்கள், கொஞ்சமாக நெய் கையில் தொட்டுக்கோங்க. இது மாதிரி சென்டரில் ஹோல் போட்டு எல்லா சைட்லேருந்து ப்ரெஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா அழகாக ஒரு பவுல் ஷேப்புக்கு வந்து நம்ம மாவு வரும். மாவு நல்லா வெந்திருந்தால் தான் இப்படி வரும், இல்லைன்னா வந்து வெடிச்சிரும். நீங்கள் வந்து கடையில் விற்கிற கொழுக்கட்டை மாவு இல்லைனா வேறு மெத்தட்ஸ்லாம் செய்கிறப்ப உங்களுக்கு வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி வந்துருச்சான்னு கண்டுபிடிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பட் இது மாதிரினா வந்து உங்களுக்கு கஷ்டமே இருக்காது. 10 மினிட்ஸ் வந்து கரெக்டாக வந்து வேக வச்சு எடுத்திங்கன்னா போதும், உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். பாருங்கள், அழகாக வந்துருச்சு. இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பூர்ணத்தை ஆட் பண்ணிக்கலாம். பூரணத்தை ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்க்கு வந்து நீங்கள் இந்த கொழுக்கட்டையை செஞ்சுக்கலாம். நானும் வந்து மற்ற மெத்தட்ஸ் எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். பட் எல்லாத்த விட கொழுக்கட்டை வந்து சாஃப்டாக வந்து எனக்கு இந்த மெத்தடில் தான் கிடச்சிது. அதனால தான் இதை வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். கொழுக்கட்டை மாவில் செய்கிறப்ப சில டைம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹார்டாக இருக்கும், சில டைம் வந்து குழன்னு இருக்கும். இப்படி செஞ்சிங்கன்னா வந்து உங்களுக்கு அந்த மாதிரி இல்லாமல் நல்லா பர்ஃபெக்டாக கிடைக்கிது. நீங்கள் வந்து கொழுக்கட்டை அச்சை யூஸ் பண்ணி கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். பட் என்னென்னா கொழுக்கட்டை அச்சில் செய்கிறப்ப உங்களுக்கு வந்து இந்த மேல் மாவு வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்கும், மெலிசாக கிடைக்காது. பட் வந்து ஷேப் வந்து ப்ராப்பராக கிடைக்கும். இந்த மாதிரி ஷேப்பில் வேணால் கூட நீங்கள் செஞ்சு எடுத்துக்கலாம். அதெல்லாம் அவங்கவுங்க விஷ், எப்படி வேணாலும் செஞ்சுக்கலாம். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. ஒரு வேளை உங்களுக்கு வந்து பவுல்ஸ் வந்து செய்ய தெரில அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி கையோட சென்டரில் வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும். பாருங்கள், இது மாதிரி செஞ்சு சென்டரில் பூர்ணத்தை வச்சு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்புக்கு நீங்கள் மடித்து எடுத்துக்கலாம். இந்த விநாயகர் சதுர்த்திக்கு நீங்கள் இந்த மாதிரி ஸ்டைலில் கொழுக்கட்டை செஞ்சு பாருங்கள். ரிமைனிங் இருக்க மாவில் இந்த மாதிரி பல்லாக அரிஞ்ச தேங்காய் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னா நீங்கள் வந்து திருவண தேங்காய் கூட சேர்த்துக்கலாம். அதை ஆட் பண்ணி நல்லா பிணைஞ்சு இந்த மாவில் எல்லா இடத்துலையும் தேங்காய் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி செஞ்சுக்கோங்க. தென் இதை வந்து சின்ன சின்ன பால்ஸாக வந்து உருட்டி எடுத்துக்கோங்க. நார்மலாக கார கொழுக்கட்டை இது மாதிரி தான் செய்வாங்க. கார கொழுக்கட்டை செய்கிறப்ப இதில் கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பெல்லாம் தாளித்து பட்டை மிளகாயும் உடச்சி போட்டு இதோடு சேர்த்து உருட்டி எடுப்பாங்க. நான் வந்து சாமிக்கு செய்கிறதுனால அந்த கடுகெல்லாம் தாளிக்காமலே வந்து செய்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு இட்லி பானையில் தண்ணி வச்சு எல்லாத்தையும் வச்சாச்சு. இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 மினிட்ஸ் வந்து வேக வச்சுக்கலாம். 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இதை வந்து ஒரு 5 மினிட்ஸ் ஆற வச்சுட்டு தான் நீங்கள் எடுக்கணும். உடனே எடுத்திங்கன்னா வந்து உங்களுக்கு உடையிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பாருங்கள், அழகான கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைமாக எங்கள் வீடியோஸ் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.